ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டேலாம் எப்படி போச்சுங்க? ஹாப்பியாக போச்சா? சரி, இன்றைக்கி ஒரு டாபிக் பேசலான்னு ஒரு எண்ணம். இன்றைக்கி ஏதாவது ஒரு டாபிக் பேசலாமே அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? அதாவது இன்றைக்கி குழந்தைகளை பற்றின டாபிக் மட்டும்தான் பேசலான்னு இருக்கேன். அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளாம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும். அப்போ என்ன முக்கால்வாசி தாத்தா பாட்டி அப்பா அம்மாவோட வளரும்போது அவங்க தாத்தா பாட்டியாவது கதை சொல்லுவாங்க, இல்லைன்னா அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட கதை சொல்லியே நம்மளை தூங்க வைப்பாங்க. அப்போ என்னாகும், நம்ம கடைசியாக தூங்குறதுக்கு கடைசியாக என்ன காதில் உள்வாங்குறோமோ அதுதான் நம்ம ஆள் மனசில் போய் பதியும்னு சொல்லுவாங்க. அதனால் நல்ல நல்ல கதைகளை கேட்போம். அதனால் நல்ல நல்ல சிந்தனைகளோடு எழுந்திரிச்சு அப்போலாம் லைஃப் ஸ்டைல் நல்லாவே போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை அப்படி கிடையாது. எல்லா குழந்தைங்க கையிலையும் ஆனால் ஃபோன் மட்டும் இருக்குது. ஃபோனில் கேம் விளையாடுறாங்க. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அவங்க உள்வாங்க தான் செய்கிறாங்க. அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியல, இந்த மாதிரி ஒரு சில குட்டி கதைகள்லாம் இந்த மாதிரி நாங்கள் ஃபோனில் எல்லாம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கதைகளை தயவு செஞ்சு அந்த குழந்தைகளோட காதில் கொஞ்சம் ஹெட்செட்டை போட்டுனாலும் தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபோனில் கேட்க விட்டு பாருங்களேன். அவங்களோட ஆழ் மனசில் போய் இந்த கதைகள் ஒரு நல்ல விஷயத்த அவங்க உள்வாங்கி அந்த ஆழ் மனசில் பதியும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷன் தப்பான இதில் போகாமல் ஒரு நல்ல இதோட நல்ல எண்ணங்களோடு அந்த குழந்தைகளை வளரணும்ல, அதுக்காக மட்டும்தான் இதை நான் செய்யலான்னு நினச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ட்ரை பண்ணிடுறேன், பாருங்கள். இன்றைக்கான கதையை சொல்கிறேன் குழந்தைகளுக்கு, ஓகேவா? ஹாய் குட்டீஸ், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? ஜாலியாக இருக்கீங்களா? தூங்க போயிட்டீங்களா? ஓகே. அதாவது உங்களுக்கான கதை இன்றைக்கி என்னென்னா, ஒரு குட்டி பையன், அவனுக்கு ஒரு 10 வயசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 வயசு பையன் ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போகிறான். அங்கே போய் ஒரு அக்கா இருக்காங்க, அந்த சேல்ஸ்லாம் பண்ணுற அக்கா இருக்காங்க. அந்த அக்காட்ட போய், அக்கா ஒரு கோன் ஐஸ் எவ்வளோக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஒரு பெரிய கோன் ஐஸ் 75 பைசா அப்படின்னு சொல்லிச்சு. அவன்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது? 75 பைசா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது, இல்லைங்க்கா எனக்கு அவ்வளோக்கு வேணாம், அதை விட கம்மி ரேட்டில் ஏதாவது கோன் ஐஸ் இருக்கான்னு கேட்டவுடனே 65 பைசாவுக்கு ஒரு கோன் ஐஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி, அப்போ அந்த பொண்ணுக்கு கோபம், என்னடா இவன் என்னமோ 75 பைசாவுக்கு கேட்டு இப்போ கடைசியில் 65 பைசாவுக்கு வந்துட்டானேன்னு அந்த பொண்ணுக்கு அவன் மேலே ஒரு சின்னதாக ஒரு கோபம் இருந்தாலும் ஐஸ்கிரீமை எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணான்னா, அந்த பையன் அந்த 65 பைசா ஐஸ்கிரீமை வாங்கிட்டு, கோன் ஐஸை வாங்கிட்டு, அந்த காசை என்ன பண்ணிட்டான், அங்கே ஒரு டேபிள் மேலே அந்த காசை வச்சுட்டு அவன் கிளம்பி போயிட்டான். அப்போ அந்த பொண்ணு அந்த காசை எடுக்கலான்னு எடுக்கும்போது அந்த தட்டத்துக்கு கீழே இன்னொரு 10 பைசாவும் இருக்குது. அந்த பொண்ணுக்கு அவன் மேலே ஒரு கோபம் இருந்துச்சு. இதான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா குட்டீஸ்? அந்த பொண்ணுக்கு அவன் மேலே கோபம், கம்மி ரேட்டில் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போயிட்டானேன்னு ஒரு கோபம். ஆனால் அந்த கீழே அந்த பொண்ணுக்கு டிப்ஸாக அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு 10 பைசா வச்சுட்டு போயிருக்கான். அப்போ தான் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, ஐயோ நம்ம தான் அவனை தப்பாக எடுத்துக்கிட்டோமே, ஐயோ அவன் நல்ல பையனா நமக்கு நல்லது செய்தான்னு நினச்சிருக்கான் அப்படின்னு அப்போ தான் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சுதான். அவனை பார்த்தீங்களா, உங்களை மாதிரி குட்டி பையன் தான். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த அக்காவுக்கும் ஏதாவது டிப்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காகவே அவனுக்கு அவன் நினச்சிருந்தா அந்த பெரிய ஐஸ்கிரீமாக வாங்கியிருக்கலாம். இருந்தாலும் நம்மகிட்ட இருக்கிறதுலே கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு செய்யணுமேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், அதுலேயும் ஒரு 10 பைசாவது அந்த அக்காவுக்கு டிப்ஸை வைக்கிற மாதிரி ஒரு குட்டி ஐஸ்கிரீமை வாங்கிட்டு அந்த 10 பைசாவை டிப்ஸாகவும் கொடுத்துருக்கான். அதே போல் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக இல்லாத குழந்தைங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லோவாலாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை, ஒரு 2 பென்சிலாக இருந்தால் ஒரு பென்சில் கையில் இருந்தால் கொடுங்க, ஓகேவா? ஒரு ரப்பர் எரேசர் இருக்கும், எதுவாக இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு உங்கள் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லாதவங்களுக்காக இருந்தாலும் சரி, வெளியே யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைகளா, அதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி வாழ்ந்து பழகுங்களே. கண்டிப்பாக உங்களுடைய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். கடவுள் உங்களை நல்லா ப்ளஸ் பண்ணுவார். நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நீங்கள் செய்யும்போது கடவுள் உங்களுக்கு 2 மடங்காக உங்களுக்கு திருப்பி தருவார். ஓகே குழந்தைங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி வளர்ந்து பாருங்கள், ஓகேவா குழந்தைங்களா? இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? குட் நைட், தேங்க்யூ.